இப்போது சில பேர்த்துக்கு வந்து கன்ஜெனிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து அந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கர்ப்பத்தை வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் வந்து அதாவது கர்ப்பப்பையில் வந்து தான் வந்து குழந்தை வந்து வளர்ந்துட்டுருப்பாங்க. அந்த கர்ப்பப்பையோட வாய்னு சொல்லுவோம் இல்லையா, சர்விக்ஸ், அது வந்து டைட்டாக மூடி இருக்கும். அது வந்து ப்ரெக்னென்ட்டில் வர ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த சர்விக்ஸ் மவுத் வந்து டைட்டாக மூடி இருக்கும். ஸோ சர்விக்ஸில் வந்து 2 பார்ட் இருக்கும், இன்டர்னல் லாஸ், எக்ஸ்டர்னல் லாஸ் சொல்லிட்டு. ஸோ மெயினாக அந்த இன்டர்னல் லாஸ் அப்படின்றது வந்து ரொம்ப டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் வந்து பாப்பானால் வளர முடியும், அந்த கர்ப்பம் வந்து ஹோல்ட் ஆகும். சில பேர்த்துக்கு வந்து ஜெனட்டிக்காக வந்து அந்த சர்விக்ஸில் இருக்க டிஷ்யூ வந்து வீக்காக இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த கர்ப்பப்பை வாயினால் வந்து டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து பெயின்லெஸ் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர்த்துக்கு வந்து வலி வராமலே வந்து டக்குன்னு வந்து லைட்டாக பெயின் வர மாதிரி இருக்கும், பாப்பா வந்து வெளியே வந்துடும். இப்போ 20 வாரம் 25 வாரத்துலலாம் அது வந்து சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து சர்விக்ஸ் வந்து வீக்காக இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குறப்பிரசவம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.